ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 7 விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள். பதங்கள் 35 36. 35ஆம் பதம். ஏனவா பகவான் துஷ்யேத் தர்மயோனிர் ஜனார்த்தன சம்பிரசீததிவா ஏக்ஷாம் ஏதத் ஆக்யாஹிமேனக. மொழிபெயர்ப்பு. பாவமற்றவரை அனைத்து ஜீவராசிகளையும் ஆள்பவரான பரமபுருஷர் எல்லா மதங்களுக்கும் மத கடமைகளில் ஈடுபடும் எல்லா மாணவர்களுக்கும் தந்தை என்பதால் அவரை முழுமையாக திருப்திப்படுத்தும் வழியை தயவு செய்து விளக்க வேண்டும். பொருளுரை. முடிவாக பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காகவே எல்லா மதக்கடமைகளும் உள்ளன. மத கொள்கைகளுக்கெல்லாம் பகவான் தந்தையாவார். பகவத்கீதை கூறுவது போல் பொருள் வேண்டுபவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள், அறிவொளி பெற்றவர்கள் மற்றும் கேள்வியுடையவர்கள் என 4 வகையான நல்லவர்கள் உள்ளனர். இவர்கள் பக்தி தொண்டின் மூலமாக பகவானை அணுகுகின்றனர். ஆனால் இவர்களது பக்தி பௌதிக பற்று கலந்ததாக உள்ளது. இவர்களை விட மேலான நிலையில் தூய பக்தர்கள் உள்ளனர். இவர்களுடைய பக்தி பலநோக்கு கர்மம் மற்றும் கற்பனை அறிவு ஆகியவற்றின் கலப்படம் இல்லாததாகும். வாழ்க்கை முழுவதும் துஷ்டர்களாக மட்டுமே உள்ளவர்கள் அசுரர்களுடன் ஒப்பிடப்படுகின்றனர். இவர்கள் பௌதிக கல்வியில் மேற்பட்டவர்கள் போல காணப்பட்டாலும் உண்மையில் எல்லா அறிவையும் இழந்துவிட்டவர்கள் ஆவர். இத்தகைய துஷ்டர்களால் பகவானை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது. பதம் 36. அனுபுரதானாம் சிஷ்யானாம் புத்திராணாம் ச துஜோத்தம அனாப்ருஷ்டம் அபிப்ரூயுர் குரவோதீன வத்சலா. மொழிபெயர்ப்பு. பிராமண சிரேஷ்டரை ஆன்மீக குருமார்களாக இருப்பவர்கள் வறியவர்களிடம் மிகவும் அன்புடையவர்களாக உள்ளனர். அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களாலும் சீடர்களாலும் மற்றும் மகன்களாலும் கேட்கப்படாமலேயே அவர்களிடம் எப்பொழுதும் அன்பு கொண்டுள்ளனர். மேலும் அறிவு எனப்படும் அனைத்தையும் அவர்கள் விவரிக்கின்றனர். பொருளுரை. தகுதியுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து அறியப்பட வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன. தமது ஆதரவாளர்களையும் சீடர்களையும் மற்றும் மகன்களையும் சமமாக பாவிக்கும் ஆன்மீக குரு அவர்களிடம் எப்பொழுதும் அன்பு கொண்டவராகவும் அவர்களால் கேட்கப்படாமலேயே ஆன்மீக விஷயங்களை பற்றி அவர்களுக்கு கூறுபவராகவும் இருக்கிறார். இதுவே உண்மையான ஆன்மீக குருவின் இயற்கையாகும். தான் கேட்காமல் விட்டுப்போனவ விஷயங்களை பற்றியும் கூறும்படி விதுரர் மைத்ரேய முனிவரை வேண்டினார்.